ஏதாச்சும் நல்ல வீடு இருக்கான்னு பாக்குறேன். வாவ், ஹே பாஸ், அங்க ஒரு மர வீடு இருக்கு. இன்னைக்கு ராத்திரி நம்ம அங்க தங்கிக்கலாம். பேலஸ் எல்லாம் இருக்காது. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வா, உடனே அங்க போலாம். ஓகே பாஸ். பாஸ், இந்த வீடு காலியா தான் இருக்கு. சந்தோஷம். ஆனா என்ட்ரன்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்கே. நான் போறதுக்கு ஏத்த மாதிரி இந்த முண்டோரை கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா? ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நல்ல ஐடியா கொடுத்தீங்க. கிங்குனோ சும்மாவா? அப்ப சீக்கிரமா போய் வேலையை பாரு, நைட் ஆக போகுதுல்ல. ஓகே. இந்த வீடு ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கு. நீ தள்ளிப்போ, நானே போய் அந்த வீட்டை பாக்குறேன். என்னது? OWL. சரியா சொன்ன. நான் தான் அவுல். இதுதான் என்னோட பங்களா. நீங்க இங்க என்ன பண்றீங்க? காட்டுல வழி தெரியாம எங்கயாவது தொலைஞ்சிட்டீங்களா என்ன? ஆந்தையா? கியூட்டா தான் இருக்கு. மறுபடியும் இந்த பக்கமே வரக்கூடாது. இது ரொம்பவே மோசம். வீடே இல்லாம நான் எப்படி இங்க இருக்க போறேனே தெரியல. அதான் நான் இருக்கல பாஸ். நல்ல செய்தி, நான் இன்னொரு வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மறுபடியுமா? கவலைப்படாதீங்க, இந்த முறை நான் பாத்திருக்க வீடு ரொம்பவே பெருசா இருக்கு. அதுல ஒரு வீடு கட்டலாம்னா பாத்துக்கோங்களேன். நிஜமாவா? எங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க பக்கத்துலயே தான் இருக்கேன். அப்படியா? அப்ப சரி, வா போலாம். ஓகே. வாவ், இந்த இடம் ரொம்பவே பெருசா இருக்கு. அது மட்டும் இல்ல, எனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே இருக்கு. இப்போ நம்ம இங்கே தங்கிக்கலாம். ஆஹா, எவ்வளவு அருமையான சாப்பாடு. இது வேற இங்க இருக்கா? பாஸ், இத சாப்பிட்டு பாருங்க. சரி. சூப்பர். இது வரைக்கும் நான் வாழ்ந்த அரண்மனைகளே இதுதான் ரொம்ப சிறப்பானது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ், இனிமே நம்ம எங்கேயும் வீடு தேடி அலைய வேண்டியதில்ல. ஆமா, ஆனா ஒண்ணு, இனிமே நீதான் என்ன பாத்துக்க போற. எந்த ஆபத்தும் இல்லாம. கண்டிப்பா பாஸ். நான் ஒழுங்கா தூங்கி ஒரு வாரம் ஆச்சு தெரியுமா? ஆமா பாஸ். சரி, சாப்பிடவாவது இங்க நிறைய பழங்கள் இருக்கு. அந்த குரங்காக என்ன பண்ணுது? நம்ம வீட்டுக்கு வெளியே ஏன் தூங்குது? என்ன நடக்குது இங்க? இன்னொரு பெரிய குரங்கு இங்க தூங்குது. நீங்க ரெண்டு பேரும் யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத நாங்க தான் உன்கிட்ட கேட்கணும். யாரு நீ? நான் தான் குரங்கு ராஜா. நீ என்னோட அரண்மனைக்கே வந்து என்னைய கேள்வி கேக்குறியா? இது அவனோட இடம்ல சொன்னா, ஏ மங்கி, இது உன் வீடு இல்ல. இது எங்களுடைய வீடு தெரியுமா? என்ன காப்பாத்துங்க பாஸ். நான் பாத்துக்கிறேன். உள்ள வந்தீங்க. நீங்க ரெண்டு பேரும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். பாஸ், என்ன மன்னிச்சிருங்க. கவலைப்படாத, என் மண்டையில ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தோம். நீங்க மன்னிப்பு கேக்குறீங்களா? உண்மைதான், இதெல்லாம் உங்களுக்காக தான் கொண்டு வந்தோம். தம்பி, என்னடா ஆச்சு?
ஆப்பிளா ஆஹா ரொம்ப நல்லா இருக்கு சரி வேலை முடிஞ்சது வா ஆப்பிள் ட்ரீக்கே போலாம் ஓகே பாஸ். ஆப்பிள் ட்ரீயா? ஆமா ரொம்ப பெரிய ட்ரீ அந்த மலைக்கு பக்கத்துல இருக்கு நிஜமாதான் சொல்றியா தம்பி நாமளும் அங்க போலாம் ஆப்பிள் ட்ரீ தான் நாங்க வந்துட்டோம். ஹாய் பை நம்மள அவங்க எப்படி ஏமாத்திருக்காங்க பாரு. நம்ம 2 பேரையும் பார்த்தா முட்டாள்னு எழுதி ஒட்டியிருக்கும் போல. என்னாச்சு தெரியாத மாதிரி நடிக்காத. ஆப்பிள் ட்ரீ நாங்க ஒண்ணு இல்லவே இல்ல. ஓ அதான் விஷயமா அது வந்து 2 பேரும் ஓடி போயிருக்க. என் கண்ணிலே படாதீங்க. அப்ப இனிமே எங்களுக்கு ஆப்பிள் கிடைச்சா உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் பரவாயில்லையா நாங்க அந்த மலை மேல ஏறி சுத்தி பார்த்தோம். அங்க வெறும் பாறையும் மரங்களும் தான் இருந்தது. எங்களை பார்த்தா பைத்தியக்காரங்க மாதிரி தெரியுதா? இல்ல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தோணுது நீங்க 2 பேரும் தான் போய் சொல்றீங்க ஒருவேளை அந்த ட்ரீயை நீங்களே சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறீங்களா என்ன உன்னை ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு. நீயும் தான். அச்சா. பாஸ் இப்ப நம்ம என்ன பண்றத என்ன கேட்டா ஏதாவது பண்ணணும் திரும்ப சண்டை போட்டே ஆகணும் இது என்னுடைய ராஜாங்கம் ஓகே பாஸ் இது ரொம்ப வெயிட்டா இருக்கு பரவாயில்ல அதை பாஸ். எடுத்துட்டு என் கூடவே வா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் ஓகே பாஸ். பூகம்பம் வந்துருச்சு. தம்பி எழுந்திரு சீக்கிரம். வா, இங்க இருந்து ஓடலாம். சீக்கிரம் வா. வேலை முடிஞ்சது ஹாய் ஃபை நாம தப்பிச்சிட்டோம்டா அண்ணா. பூகம்பம் நின்னுடுச்சு. ஆமாண்டா தம்பி நம்ம வீட்டுக்கும் எதுவும் ஆகல. நான் ரொம்பவே பயந்துட்டேன்டா. ஆனா திடீர்னு ஏன் அப்படி ஆச்சு? வீட்டுக்கு எதுவும் ஆகல. ரொம்பவே ஜாலி. டேய் தம்பி என் என்னாச்சு? தலையிலே அடிச்சிட்டாங்க. டேய் குரங்குங்களா எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? பாஸ் 2 முட்டைகள் நம்மள தேடி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க சண்டை போடுற மாதிரி தான் வராங்க. ஒண்ணு சொல்லுங்க தட்டி தூக்கிடுறேன். எல்லாரும் நான் சொல்றத கேளுங்க இப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா இந்த வீடு இனிமே குரங்கு ராஜாவுக்கு சொந்தமானது இனி இந்த வீட்டுக்குள்ள யாரும் நுழைய அனுமதிக்க முடியாது என்ன ரெடி தானே ரெடி. எவ்வளவு கொழுப்பு இருந்தா நீ இப்படி பேசுவ? இருடா உனக்கு ஒரு நல்ல பாடம் கத்து தரேன். தாக்குங்க சரி பாஸ். டேய் அண்ணா, நாம அவங்க கிட்ட சண்டை போட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம அழகான வீடு அவங்க வச்சுப்பாங்க. எனக்கும் அது தெரியும். ஐடியா வந்துருச்சு. இந்த மாதிரி போனா அவங்க நம்மள அடிக்க முடியாது. பாஸ் எனக்கு ஒண்ணு தெரியுது. இந்த முட்டாள் கரடிகளை பத்தி கவலைப்படாத வந்தா ரகசிய வெப்பனை யூஸ் பண்ணு செஞ்சிடுறேன் பாஸ். என்னது? தேடிக்கலாம். இப்ப பாருங்கடா குழந்தைகளா. என்ன நடக்குது இது எங்களோட டர்ன். இப்ப பீஸ் பீஸா செதற போறீங்கடா. அட்டாக் பண்றா ஏய், எல்லாம் போச்சு எங்க போனாலும் என்ன மட்டும் துரத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க நிஜமாவா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இந்த அரண்மனையை நீங்க எங்களுக்காகவே கட்டுனீங்களா இது ரொம்ப அழகா இருக்கு நானும் என் தம்பியும் சேர்ந்து கட்டணும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க 2 பேரோட தொல்லையும் எங்களுக்கு இருக்காது. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சரி நாங்க எங்க வீட்டுக்கு போறோம்.
see you. சரி டாடா பார்த்து போயிட்டு வாங்க